அதிலும் காதலுங்கிறதுக்கு அவனுடைய தத்துவமே வேற. அவன் மொழியிலேயே சொன்னால் காதல் என்பது ஒரு கெட்ட வார்த்தை. மனசு சொல்கிற மாதிரி முடிவெடுக்கணுமா, இல்லை புத்தி சொல்கிற மாதிரி முடிவெடுக்கணுமா? ஏன்னா காதலுங்கிறது புத்தியை மட்டும் வச்சு எடுக்கிற முடிவு இல்லை, அது எதையத்தையும் கேட்டு எடுக்கிற முடிவு. வணக்கம் நண்பர்களே. போன எபிசோடில் நம்ம மகாநதி படத்தை பற்றி பேசியிருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய திரைப்பட ரசனையை மாற்றிய மிக முக்கியமான படம் அது. ஆனால் இன்றைக்கி பேச போகிற படம் அதற்கு நேரெதிரான ஜானர். அது கோகுலத்தில் சீதை. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, மகாநதிக்கும் கோகுலத்தில் சீதைக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? வெளிப்படையாக பார்த்தா எந்த தொடர்புமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஒன்று வாழ்க்கையோட கொடூரத்தை பற்றி பேசுகிற படம், இன்னொன்று காதலை பேசுகிற படம். ஒன்று நம்மளை அழ வைக்கும், இன்னொன்று நம்மளை புன்னகைக்க வைக்கும். ஆனால் இந்த இரண்டு படத்துக்கும் ஒரு ஆழமான ஒற்றுமை இருக்குது. என் பார்வையில் மகாநதி எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணமோ, அதுபோல் கோகுலத்தில் சீதையும் மனிதனின் வாழ்க்கை பயணம்தான். நாம் இது ஒரு காதல் படம் ரசிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலே ஒரு மனுஷன் எப்படி மாறுறான், எப்படி வளர்றான், எப்படி மலர்றான் அப்படிங்கிற பேசுகிற கதை. இந்த படத்தோட ஹீரோ ரிஷி. பணக்கார வீட்டோடைய ஒரே வாரிசு. அம்மா கிடையாது, சகோதரிகள் கிடையாது, பெண்களே இல்லாத வீட்டில் அப்பாவால் தான் வளர்க்கப்படுறார். சின்ன வயசுலேருந்தே எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் வளர்ந்தவர் அவர். அவருக்கு தெரிஞ்ச ஒரே உறவு நட்பு மட்டும்தான். தன்னுடைய அப்பாவையே கூட நண்பனாக தான் பார்க்குறார். அவனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட கடைசி தேடல் இன்பம்தான். அவனுடைய அப்பா கல்யாணம் பண்ணிக்கொண்டு கட்டாயப்படுத்தும் போது கூட ரிஷி வித்தியாசமாக ஒன்று சொல்லுவார், நீங்கள்லாம் காதல், திருமணம், குடும்பம் இதன் மூலமாக இன்பத்தை தேடுறீங்க, ஆனால் நான் நேரடியாகவே தேடுறேன். இதுதான் அவனுடைய வாழ்க்கை தத்துவம். அதிலும் காதலுங்கிறதுக்கு அவனுடைய தத்துவமே வேற. அவன் மொழியிலேயே சொன்னால் காதல் என்பது ஒரு கெட்ட வார்த்தை. அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் உணர்ச்சியாலும் கிடையாது, உயர்ந்த நெறிகளாலும் கிடையாது. தனக்கு என்ன வேணும், தன்னுடைய ஆசை என்ன, தன்னுடைய விருப்பம் என்ன, அதன் அடிப்படையில் தான் அவர் முடிவெடுக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரிஷியும் அவனுடைய நண்பன் மோகனும் நிலாவை சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே நிலாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் இருவருடைய பார்வையும் வேறு மாதிரி இருக்குது. மோகன் தன்னுடைய வாழ்க்கை துணையாக நிலாவை பார்க்குறான். ஆனால் ரிஷி வழக்கம் போல் ஈர்ப்போடு பார்க்குறான். ஆனால் ஒரு கட்டத்தில் ரிஷிக்கு ஒரு விஷயம் புரியுது. தன்னுடைய நண்பன் மோகன் நிலாவை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு தான் காதல் மேலே நம்பிக்கையிலே தவிர்த்து காதலை பிரிக்கணுங்கிற அளவுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. அந்த நிமிஷத்தில் தன்னுடைய சொந்த விருப்புகளை விட்டுட்டு தன்னுடைய நண்பனுடைய வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்லிட்டு நிலாவையும் மோகனையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வாழ்க்கை வேறு மாதிரி முடிவெடுக்குது. மோகன் தன்னுடைய குடும்பத்தை முதன்மைப்படுத்தி நிலாவை விட்டு விலகிடுறார். தனியாக நிற்கிற நிலாவை என்ன பண்ணுறதுன்ற சூழ்நிலையில் ரிஷி தன்னோட வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறாங்க. நிலாவோட பார்வையில் ரிஷி ஒரு தவறான மனுஷன். ஏன்னா அவன் அப்படி தான் தன்னை காமிச்சிருக்கான். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்தை நிலா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது ரிஷி ஒன்று சொல்கிறாரு, அடைக்கலமாக வந்த எதையும் அவமானப்படுத்துறது என் பழக்கம் இல்லை அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தையில் இருக்க மனிதனையும் நிலாவுக்கு புதுசாக தெரியுது. இந்த சந்திப்புக்கு பிறகு நிலாவும் ரிஷியும் எந்த திசையில் பயணிக்கிறாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களா, காதல் மலருதா, திருமணம் பண்ணிக்கிறாங்களா, அதை விட முக்கியமாக இந்த ஒரு நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்துது, இந்த கேள்விக்கான பதில் தான் கோகுலத்தில் சீதையோட மையக்கரு. இந்த படத்தில் என்னை கவர்ந்த விஷயம் என்னென்னா, 3 முக்கிய கதாபாத்திரங்களும் 3 வெவ்வேறு மனநிலைகள் கொண்டவங்களாக இருக்காங்க. நமக்கு வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? மனசு சொல்கிற மாதிரி முடிவெடுக்கணுமா, இல்லை புத்தி சொல்கிற மாதிரி முடிவெடுக்கணுமா? பல நேரங்களில் மனசு வேணான்னு சொல்லும், புத்தி கட்டாயப்படுத்தும். சில நேரங்களில் புத்தி வேணான்னு சொல்லும், மனசு கெஞ்சும். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு பரிமாணமும் இருக்குது. இந்த 3 கதாபாத்திரங்களும் 3 வெவ்வேறு மனநிலைகளை கொண்டவங்களாக இருக்காங்க. முதல்ல நிலாவை பார்க்கலாம். நிலா பெரும்பாலும் புத்தியை மட்டுமே நம்பி முடிவெடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். தனக்கு என்ன வேணும் என்பதை விட எது சரி இதுதான். உணர்ச்சிகளை விட நியாய உணர்வுக்கு தான் அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான். அடுத்தது மோகன். மோகன் நிலாவுக்கு நேர் எதிரானவன். அவன் புத்தியை வச்சு யோசிக்கவே மாட்டான், மனசு சொல்கிறத மட்டும்தான் கேட்பான். அவனுடைய காதல், வேதனை, முடிவுகள் எல்லாமே உணர்ச்சிகளால் தான் எடுக்கப்படுது. சுருக்கமாக சொல்லணுன்னா மனசு சொல்கிறத தான் கேட்குறவன். இவங்க 2 பேருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டானவன் ரிஷி. ரிஷி புத்தியும் கேட்க மாட்டார், மனசையும் கேட்க மாட்டார்.
அவர் வாழ்கிறது தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய இன்பத்துக்காக, தன்னுடைய ஆசைக்காக. அதனால் ரிஷியோட உலகம் கரணுக்கும் நிலாவுக்கும் புரியாத உலகமாக இருக்குது. இந்த 3 பேரும் ஒரே புள்ளியில் சந்திக்கும் போது தான் கோகுலத்தில் சீதை படத்தோட கதையே ஆரம்பிக்குது. இந்த கதையை ஒரு காதல் கதையாக மட்டும் பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் 3 மனநிலையோட மோதலை பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்கு ஆழமாக புரியும். படம் முடியும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். ரிஷி மாறுறானா? நிச்சயமாக மாறுறான். நிலா மாறுறாளா? கூடவே இருக்கக்கூட மோகனும் மாறுறானா? எல்லாருமே மாறுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படம் சொல்ல வர்றது ரிஷியோட மாற்றத்தை மட்டும் அல்ல. வாழ்க்கைனா புத்தியை மட்டும் வைத்து எடுக்கும் முடிவுகளும் இல்லை, மனசை மட்டும் வைத்து எடுக்கிற முடிவுகளும் இல்லை, சுயநலத்தை மட்டும் வைத்து எடுக்கிற முடிவுகளும் இல்லை. சில நேரங்களில் இந்த 3க்கும் நடுவில் ஒரு சமநிலையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதைத்தான் இந்த 3 கதாபாத்திரங்கள் வாயிலாக இயக்குனர் நமக்கு சொல்ல முயற்சிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நாளாக புரியாமல் இருந்த ஒரு கதாபாத்திரம் என்னென்னா, அது ரிஷியோட அப்பா வர மணிவண்ணன் கதாபாத்திரம்தான். படம் முழுக்க அவர் ரொம்ப ஒரு மெச்சூர்டான மனுஷராக தான் இருப்பார். ஆனால் கடைசி காட்சியில் ஒரு விஷயம் நடக்கும். ரிஷி தன்னோட காதலுக்கு அப்பாவையே தூதுவாக அனுப்புவான். நிலாவிடம் பேச போகிற மணிவண்ணன் மகனோட காதலை சொல்கிறதுக்கு பதிலாக நிலாவை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுவார். கோபமாக நிலாவும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. நான் சின்ன வயசில் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த காட்சி எனக்கு புரியவே இல்லை. உண்மையை சொல்லணுன்னா மணிவண்ணன் மேலே எனக்கு ஒரு கோபம் கூட வந்தது. இவ்வளவு நல்லா போயிட்டுருக்க விஷயத்தை ஏன் அவர் கெடுக்கிறான்னு தோணுச்சு. ஆனால் இப்போது இந்த வயசில் அதை பார்க்கும்போது அந்த காட்சிக்கு வேற ஒரு அர்த்தம் தோணுது. இதுவரைக்கும் உணர்வுபூர்வமாகவோ உணர்ச்சி பூர்வமாகவோ முடிவெடுக்க தெரியாத தன்னுடைய மகன் மாறிட்டாருன்னு மணிவண்ணன் புரிஞ்சுக்கிறார். ரிஷிக்குள்ளே அந்த மாற்றம் வந்துருச்சு. ஆனால் நிலாவும் அதே மாதிரி மாறிட்டாளா? அதுதான் அவருக்கு முன் இருந்த ஒரே கேள்வி. ஏன்னா காதலுங்கிறது புத்தியை மட்டும் வச்சு எடுக்கிற முடிவு இல்லை, அது எதையத்தையும் கேட்டு எடுக்கிற முடிவு. நிலாவுக்கு ரிஷி மேலே வந்தது மரியாதையா, கருணையா அல்லது காதலா? அதை தான் அவர் சோதிக்க நினைக்கிறார். உண்மையிலேயே நீ இந்த முடிவு எடுத்தது நியாய உணர்வாளா அல்லது காதலாளா? அந்த கேள்விக்குத்தான் நிலாவை உட்படுத்துகிறார். இந்த ஒரு காட்சியை இப்போ பார்க்கும்போது அது ஒரு மோதல் இல்லை, நிலாவின் மனநிலையை சோதிக்கிற தருணம். அதனால தான் கோகுலத்தில் சீதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் படம் மட்டும் இல்லை, மனிதர்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்க, அந்த முடிவு அவங்கள எப்படி மாற்றுது, அதை பற்றிய ஒரு உளவியல் பயணமும் கூட. படத்தோட ஆரம்பத்தில் ரிஷி எப்படி இருக்கான்னு கவனித்து பார்த்தா அவன் நாகரீக சமூகத்தில் வாழ்கிற ஒரு ஆதி மனுஷன் மாதிரி இருக்கான். அவனுக்கு சரி தப்பு இந்த சமூக அளவுகோல்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு காட்சியில் நில உடமாற்றத்துக்காக போகும்போது நான் அங்கே இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்பான். அவன் ரொம்ப இயல்பாக தான் கேட்பான். அந்த கேள்வியில் காமம் இல்லை, ஆனால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட எல்லைகள், ஒரு பெண்ணுடைய பர்சனல் ஸ்பேஸ், அதை பற்றி புரிதலும் இல்லை. அந்த எண்ணமே அவனுக்குள்ளே இன்னும் உருவாகலை. அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் காதல் கதை என்பதை விட ஒரு மனுஷன் நாகரீகம் அடைகிற கதைன்னு தோணுது. காதல் ரிஷிக்கு ஒரு வாழ்க்கை துணையை மட்டும் கொடுக்கல, மற்றவர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கவும் அவனோட எல்லைகளை மதிக்கவும். அதனால தான் ஆரம்பத்தில் நிலாவுக்கு ரிஷியோட உலகம் அசோகவனம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் படம் முடியும் போது அவளுக்கு அது வேற ஒரு உலகமாக தெரியுது. என்னுடைய 10 வயசில் இந்த படத்தை முதலாக பார்த்தப்போ என்னை ரொம்ப ஈர்த்தது இந்த படத்தோட தலைப்பு தான், கோகுலத்தில் சீதை. அப்போவே எனக்கு ஒரு கேள்வி வந்தது. சீதை எங்கே இருப்பாங்க? மிதிலையில் இருப்பாங்க, அயோத்தியில் இருப்பாங்க, அசோகவனத்தில் இருப்பாங்க. அது என்ன கோகுலத்தில் சீதை? அப்போது அந்த வயசில் எனக்கு என்னுடைய மனசு சொன்ன அர்த்தம் என்னென்னா, ராமனை எதிர்பார்த்த சீதைக்கு கிருஷ்ணன் கூட தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் எப்படி இருந்திருக்கும்? இந்த படத்தில் ரிஷியோட கதாபாத்திரமும் கிருஷ்ணன் மாதிரி இருந்ததால் இயக்குனர் அதனால தான் இந்த படத்திற்கு இந்த தலைப்பு வச்சுருப்பார் நான் அப்போ நினச்சேன். ஆனால் இப்போது இந்த வயசில் மறுபடியும் பார்க்கும்போது வேற ஒரு அர்த்தம் தோணுது. நம் புராண இதிகாசங்களில் ரொம்ப அலைகழிக்கப்பட்ட சோதனைக்குட்படுத்தப்பட்ட கதாபாத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சீதையின் கதாபாத்திரம்தான். ராமன் கூட மகிழ்ச்சியாக அயோத்தியில் இருக்கலான்னு போகிறாங்க, ஆனால் அங்கேருந்து காட்டுக்கு துரத்தி அனுப்பப்படுறாங்க. சரி, காட்டிலாவது ராமர் கூட இருக்கலான்னு பார்த்தா ராவணன் அவங்கள அசோகவனத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. சரி, தன்னுடைய கணவன் தன்னை மீட்டு கொண்டு போயிடுவார்னு பார்த்தா வந்தவர்
தீயில இறங்க சொல்லி கற்பை சோதிக்கிறாரு. சரி, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அது வாழலான்னு பார்த்தா திரும்பவும் காட்டுக்கே துரத்தி அனுப்பப்படுறாங்க. அப்படி இருக்க சீதை மேலே சொன்ன எந்த இடத்துலையும் இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருந்து தனக்கான மனுஷனை தானே செதுக்கியிருந்தா அது எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் இது கோகுலத்தில் சீதையோன்னு எனக்கு இப்போ தோணுது. இது சரியான இன்டர்பிரிட்டேஷனான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் இயக்குனர் அகத்தியனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் அவர்கிட்ட இதை கேட்பேன். ரிஷி கதாபாத்திரத்தில் கார்த்திக், நிலா கதாபாத்திரத்தில் சுலக்ஷ்மி, ஐசி மோகன் கதாபாத்திரத்தில் கரண், கார்த்திக்கின் அப்பாவாக மணிவண்ணன், ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் தலைவாசல் விஜய், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக கார்த்திக்கோட கதாபாத்திரம், ரிஷியோட கதாபாத்திரத்தில் அவரை தவிர வேறு யாரையும் என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. ஆரம்பத்தில் பொறுப்பில்லாத, உறவுகளை புரிந்து கொள்ளாத இளைஞனாகவும், இறுதியில் வாழ்க்கையின் ஒவ்வொரு அர்த்தத்தையும் புரிந்து கொண்ட மனிதனாகவும், அந்த மாற்றத்தின் ஒவ்வொரு படியையும் புரிந்து கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை கார்த்திக் ஏற்றிருக்கிறார். அதேபோல் சுவலட்சுமி நிலா கதாபாத்திரத்திற்கு ஒரு தனி கம்பீரத்தை கொடுத்திருப்பார். அதிக வசனங்களோ மிகைப்படுத்தப்பட்ட நடிப்போ இல்லாமல் அமைதியான நடிப்பின் மூலமாகவே அந்த கதாபாத்திரத்தை நம்மிடம் கொண்டு சேர்த்திருப்பார். மணிவண்ணனை பற்றி தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திரையில் வர ஒரு காட்சியிலும் நமக்கு நம்பகத்தன்மை தரவராக இருக்கார். அவருடைய ப்ரெசன்ஸ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஆனால் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் ஐசி மோகன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மோகன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எழுத்தில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி, ஆனால் திரையில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை கரண் ரொம்ப அனாயாசமாக செஞ்சுருப்பார். ரிஷியோட உலகத்துக்கும் நிலாவோட உலகத்துக்கும் நடுவில் முழுக்க முழுக்க உணர்ச்சியாலேயே வாழக்கூடிய ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருப்பார். இந்த படத்தை பற்றி பேசும்போது தேவாவின் பின்னணி இசையை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பெரும்பாலான அந்த 90s மூவிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசை காட்சிக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது சண்டைக்கு ஒரு இசை, காதலுக்கு ஒரு இசை, சோகத்திற்கு ஒன்று, நகைச்சுவைக்கு ஒன்று, அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கும் தனித்தனி இசை இருக்கும். ஆனால் கோகுலத்தில் சீதை அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. இந்த படத்தோட பின்னணி இசையை கவனித்து பார்த்தா ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் அங்கே ஒரு மென்மையான இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் இல்லையா, தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அது நம்மளை தொந்தரவு செய்யாது, ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய மனநிலையை மொத்தமாக மாற்றிடும். அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த படம் முழுக்க தேவா அதே மாதிரி ஒரு இசையை தான் பயன்படுத்தியிருப்பார். படம் ஆரம்பித்ததுலேருந்து முடியும் வரை வேற ஒரு உலகத்திற்குள்ளே நம்மளை பயணிக்க வைப்பார். அதில் முழுமையான சந்தோஷமும் இருக்காது, ஒரு பெரிய சோகமும் இருக்காது. ஒரு கொண்டாட்டத்திற்கும் ஒரு மென் சோகத்திற்கும் நடுவில் ஒரு விசித்திரமான மனநிலை இந்த இசை நமக்கு கொடுக்கும். இந்த படத்தோட இயக்குனர் அகத்தியன். அவரை தமிழகம் முழுசு எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காதல் கோட்டை தான். எனக்கும் காதல் கோட்டை பிடிக்கும் அப்படின்னா கூட கோகுலத்தில் சீதை தான் எனக்கு நெருக்கமான ஒரு படைப்பு. ஒரு டைரக்டர் நிறைய படத்தை ஏற்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அவர் டைரக்ட் பண்ண படத்தில் ஒரே ஒரு படம் காலத்து கடந்து நின்னா கூட போதும். அந்த வகையில் அகத்தியனோட கோகுலத்தில் சீதை தமிழகத்தினுடைய தமிழ் சினிமாவுடைய ஒரு ஆகச்சிறந்த படைப்பு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இறுதியாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இயக்குனர் மிஷ்கின் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஒரு நல்ல திரைப்படத்தோட அடையாளம் என்னென்னா அதோடைய முக்கிய கதாபாத்திரம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு பயணிச்சிருக்கணும். அதாவது ஏலேருந்து ஜெட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கணும். அந்த அளவுகோல் வைத்து பார்த்தால் கோகுலத்தில் சீதை ஒரு அருமையான ஒரு பயணம். படத்தோட ஆரம்பத்தில் ரிஷி ஒரு பொறுப்பில்லாத இளைஞன், வாழ்க்கையில் எந்த இலக்கும் இல்லாதவன், பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பும் இல்லை. ஆனால் படம் முடியும் போது அதே ரிஷி ஒரு பொறுப்புள்ள மனுஷனாக மாறியிருப்பான், முதிர்ச்சியான மனுஷனாக மாறியிருப்பான், காதலோட அர்த்தத்தை உணர்ந்த மனுஷனாக மாறியிருப்பான். முக்கியமாக இந்த மாற்றம் ஒரே ஒரு காட்சியில் நடக்கலை. ஒவ்வொரு சந்திப்பு, ஒவ்வொரு ஏமாற்றம், ஒவ்வொரு இழப்பு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவன் மாறியிருப்பான். அதனால தான் இந்த மாற்றம் நம்பக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோகுலத்தில் சீதை ஒரு காதல் படம் மட்டும் இல்லை, ஒரு மனிதனோட அகப்பயணம். சோகமில்லை, சொந்தம் தேவையில்லை, ராவணனின் நெஞ்சில் காமம் இல்லை, கிருஷ்ண 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 கேசவனை. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த படத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நான் ஏதாவது விஷயங்களை கவனிக்க தவறி இருக்குன்னா நீங்கள் என்ன கோணத்தில் இந்த படத்தை பார்த்தீங்க?
உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் ஒரு அருமையான படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முரளி ஜம்பலிங்கம். நன்றி.